இப்போ பொதுவாக வந்து கிராமத்தில் பார்த்தோம் அப்படின்னா திருவிழா பண்ணுவாங்க. திருவிழா அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வெளில காப்பு கட்டிடுவாங்க, கிராமத்து வெளில காப்பு கட்டிடுவாங்க. காப்பு கட்டிட்டா தண்டூரா போட்டு சொல்லுவாங்க, இந்த கிராமத்தில் திருவிழா ஆரம்பிச்சிருச்சு, அதனால வெளியூருக்காரங்க உள்ள வரலாம், ஆனா உள்ள இருக்கவங்க என்ன பண்ணக்கூடாது, வெளியூருக்கு போகக்கூடாது. திருவிழா முடிக்கிற வரைக்கும் இது போகக்கூடாது. போனா என்ன ஆகும்? சாமி குத்தாயிடும். இதை கவனிச்சுக்கோங்க, டும் டும்னு அடிச்சுட்டு போவான். என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க தெரியுமா? ஏன்னா அங்க அம்மனுக்கோ இல்லை யாருக்கோ திருவிழா நடந்துட்டு இருக்கும் பொழுது யாராவது அந்த இடத்துல இருந்து வெளில போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவமானப்படுத்துற மாதிரி போயிடுமா. இப்போ உதாரணத்துக்கு கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, ஸ்கூலுக்கு போயிருக்கோம், கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, கிளாஸ் டீச்சர் நடத்திட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு ஸ்டூடெண்ட் எந்திரிச்சு கிடுகிடு நடந்து போனாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்க்கு அங்கே டீச்சருக்கு எப்படி இருக்கும்? என்னடா இப்படி போறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. கேட்டு வேணா போகலாம், மேடம் 1 2 ஏதாவது கேட்டு வேணா போவாங்க இல்லையா? ஸோ அது வந்து என்ன காட்டுது அப்படின்னா நம்முடைய ரெஸ்பெக்டை காட்டுது. இது ஒரு எட்டிகேட் தான் இல்லையா? அது போல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரோக்ராம் வந்துட்டோம் அப்படின்னா உள்ள வரதுக்கு மட்டும் தான் இங்க அலவுடு, வெளில போறதுக்கு அலவுடு கிடையாது. அது கடைசியில விடுவோம், பிரசாதம் கொடுத்துட்டு உங்களை சந்தோஷப்படுத்திட்டு வெளில அனுப்புவோம். ஏன்னா நிறைய பேர் பிரசாதம் சாப்பிடாம போயிட்டீங்க அப்படின்னா ஹோஸ்ட்டுக்கு வருத்தமா இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா சமைச்சது இன்னைக்கு யாரு? சரி, பிரசாதம் சமைச்சிருப்பாங்க. இப்போ பிரசாதம் சமைக்கிறதுக்கு என்னென்ன தெரியுமா தேவை அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணியிருப்பார் நேத்தே சிவகுமார் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு போயிட்டு அதற்கான இன்கிரீடியன்ஸ் என்ன பண்ணியிருப்பார், கரெக்டா சூஸ் பண்ணிட்டு வந்திருப்பார் இல்லையா? அவர் கவனம் இல்லாம ஃபோன் பேசிக்கிட்டு தக்காளி பழம் போடுப்பா, அந்த கேப்சிகம் போடு, அந்த பன்னீர் எடுத்து போடு, அந்த கோவா எடுத்து போடு. என்ன நீங்கள் சமைச்சிங்கன்னு தெரில, மேபி இட்லி பொங்கலாக கூட இருக்கலாம், பட் நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு. அப்படி சொல்லியிருந்தாருன்னா அவன் என்ன பண்ணியிருப்பான்? கவனம் இல்லாமல் எதை வேணா எடுத்து போட்டிருப்பான். முதல்ல பர்ச்சேஸ் பண்ணுறது என்ன தேவை? கவனம் தேவை. அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து வீட்டில் சேர்க்குற வரைக்கும் என்ன தேவை? கவனம் அப்படிங்கிறது தேவை. இல்லை நடுவில் பைய உழந்து என்ன பண்ணிடும், கீழே கொட்டி போயிடும் எல்லாமே. ஸோ கவனமாக கொண்டு வந்து சேர்க்குறாரு. சேர்த்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் வேலையாளுங்க இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் எடுத்து சரியாக வாஷ் பண்ணி அதை அந்த இடத்துல வைக்கணும் இல்லையா? பன்னீரை ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்கணும் இல்லையா? பன்னீரை கொண்டு போயிட்டு வெளில வச்சுட்டாங்கன்னா என்ன ஆகிடும், ஃபுல்லாக மெல்ட் ஆகி கெட்டு போயிடும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் சரியாக எடுத்து வைக்கிறாங்க. மேட் சர்வெண்ட் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் சரியாக கான்சியஸோட எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அம்மா வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. சமைக்க ஆரம்பிக்கும் எப்படி சமைக்கணும்? கவனம் இருக்கணும், இருக்கக்கூடாது? கவனம் இருக்கும். கவனம் இல்லாம ஃபோன் பேசிக்கிட்டோ டிவி பார்த்துட்டு சமைச்சா என்ன ஆகும்? சமைச்சது எல்லாமே தீஞ்சி போயிடும். நமக்கு நல்ல பிரசாதம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப நமக்கு ஒரு நல்ல பன்னீர் சப்ஜி வேணும். பன்னீர் சப்ஜி செஞ்சிக்கலாம் தெரியல, ஆஃபர் பண்ணிட்டீங்களா? ஆஃபர் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல, நீங்க ரிவீல் பண்ணலாம். பன்னீர் சப்ஜி பண்ணிங்களா இன்னைக்கு? என்ன ஐட்டம் பண்ணுறீங்க? கோஃப்தா கிரேவி. ஓகே, கோஃப்தா கிரேவின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கோஃப்தா கிரேவி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கவனம் இல்லாமல் சமைச்சாங்கன்னா கோஃப்தா கிரேவி நல்லா இருக்குமா? நம்ம பிளேட்டில் வந்து நம்ம சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அப்போ ஒரு ஐட்டம் நம்மளுக்கு நல்லா வரணும் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணணும், அதில் முழு கவனத்தோடு இருக்கணும். கோஃப்தா நம்ம பிளேட்டுக்கு டேஸ்டியோட வரணும் அப்படின்னா எப்படி இருக்கணும், அதில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது தேவை. அப்படி இருக்கும்போது முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணர் நம்முடைய இதயத்துக்கு வரணும் அப்படின்னா எந்த அளவுக்கு கான்சியஸோட கான்சன்ட்ரேஷனோட இருக்குன்னு பார்த்துக்கணும் இல்லையா? நாம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த மந்திரம் ரொம்ப சீப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு மந்திரத்தை நம்ம சீப்பாக உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடும். மந்திரம் சீப் கிடையாது இல்லையா? மந்திரம் விலை உயர்ந்தது தான், ஆனால் நமக்கு ரொம்ப சீப்பாக கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். இப்போ நமக்கு ஒருத்தர் வந்து வைரக்கல் கொடுத்துட்டாங்க, ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்கன்னு சொன்னதுனால நம்ம அந்த வைரக்கல் என்ன பண்ணக்கூடாது, இஷ்டத்துக்கு உபயோகப்படுத்திட முடியாது. நீங்களாம் நிறைய விதமான கல்லெல்லாம் படிச்சிருப்பீங்க. சாஸ்திரத்தில் ஒரு ஸ்பெஷல் கல் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் யாருக்கும் அந்த கல்லை பற்றி தெரியவே தெரியாது. எந்த ஜெம் ஸ்டோன்லையும் அதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அந்த கல் என்ன தெரியுமா? சிந்தாமணி கல் அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தாமணி கல்னா என்னது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, சிந்தா மணி அப்படின்னு சொல்றாங்க. சிந்தானா என்னது? சிந்தை சொல்றோம்ல, சிந்தைனா என்னது? தாட் ப்ராசஸ் இல்லையா? நம்ம சிந்தனை பண்றோம்னு சொல்றேன், அது சிந்தை. சிந்தாமணி அப்படின்னா, இப்போ வைரத்தை கொடுத்தா உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கலாம்,
இல்லை 1,00,00,000 ரூபாய் கொடுக்கலாம். மற்ற கல்லை கொடுத்த போது அது விலை கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க. ஆனால் சிந்தாமணி கல் மட்டும் எப்படி தெரியுமா? நீங்கள் அந்த கல்லை வச்சுக்கிட்டு ஏதாவது நினைச்சா கூட போதுமா, அது என்ன பண்ணுமா உங்களுக்கு, அதை கொடுத்துருமா. அதான் சிந்தாமணி கல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எவ்வளவு உயர்ந்த கல்லா இருக்கும். இந்த கல் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? இப்படிதான் நிறைய ஒருத்தனுக்கு கிடைச்சதான். சிந்தாமணி கல் ஒருத்தனுக்கு கிடைச்சதான். அவன் என்ன பண்ணிட்டான், வாங்கினவன் தரித்திரனா இருந்தான். நான் இப்படி தரித்திரனா இருக்கனே, எனக்கு ஒரு செல்வம் இல்லையே, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கனே, சிந்தாமணி கல்னால எனக்கு நிறைய செல்வம் கிடைச்சா பரவாயில்ல நினைச்சான். நிறைய செல்வம் கிடைச்சதான். அவன் புத்தி போகுமா? 1 மணி நேரத்தில் அவன் நினைச்சான்னா நைட்டு வந்துடுச்சு இல்லையா, ஐயோ இவ்வளோ பணம் இருக்கு, நைட்டு யாராவது திருடங்க வந்து நம்மளை அடிச்சு போட்டுட்டு கொண்டு போயிட்டாங்கன்னா அப்படின்னு நினைச்சா அடுத்த சமயத்தில் என்ன பண்ணாங்க, திருடங்க வந்து தப்பு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. இதுல பிரச்சனை யாருது? சிந்தாமணி கல்லுதா? யாருதான் பிரச்சனை? நம்முடைய தான் பிரச்சனை இல்லையா? அப்ப நாம் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன பண்ணா போதும், நம்முடைய சிந்தைய நம்ம கிளீனா வச்சுக்கிட்டா மட்டுமே போதுமானது. நமக்கு சிந்தாமணிக்கல் நம்ம கூடயே தான் இருந்தது. இந்த மந்திரம் தான் சிந்தாமணிக்கல் சொல்லி சொல்றோம். இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும், தங்க வியாபாரம் பண்ணும் பொழுது எல்லாரும் ஒரு மேல வந்து மிரர் ஷோகேஸ் வச்சிருப்போம், கீழே தங்கம் வச்சிருப்போம் இல்லையா? தினம் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, அந்த ஷோகேஸை கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 10 நாள் கிளீன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், கஸ்டமர் வந்து பார்ப்பாங்க. பார்த்து என்ன நினைப்பாங்க, தங்க நகை எப்படி இருக்கு, தங்க நகை எப்படி இருக்கு நினைப்பாங்க அவங்க, அழுக்கா இருக்கு, தங்க நகை இது பழசு சார், இது என்னமோ செகண்டா வித்துட்டு இருக்காங்க, செகண்ட் ஹேண்ட் கடையில வச்சு வித்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தங்க நகையை வாங்காம போயிடுவாங்க. உண்மையில தங்கம் அழுக்காகுதா? தங்கம் அழுக்காகுது. ஆனா தங்கம் அழுக்கா ஏன் தெரியுது? கண்ணாடி இருக்கிறதுனால. தங்கம் எப்படி தெரியும் நம்மளுக்கு? அழுக்கா தெரியும். இதேதான் நாம எல்லாருமே. ஆத்மா இருக்கு இல்லையா, இந்த ஆத்மா என்னைக்கும் தங்கத்தை போல பிரகாசமா சுத்தமா இருக்க வேண்டியதுதான். ஏன்னா ஆத்மா அப்படிங்கிறது பகவானுடைய அம்சம் இல்லையா? அது எப்ப எப்படிதான் இருக்கும்? சந்தோஷமா இருக்கும் இல்லையா, பிரகாசமா இருக்கும், ஞானமயனா இருக்கும். ஆனா இப்ப நமக்கு ஆத்மா எப்படி தெரியுது? கஷ்டப்படுற மாதிரி தெரியுது, குழப்பத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது, ஏக்கத்தில் இருக்க மாதிரி தெரியுது, புலம்பல்ல இருக்க மாதிரி தெரியுது. காரணம் என்னது? தங்கத்துல பிரச்சனையா? எதுல பிரச்சனை இருக்கு? நம்முடைய தாட் ப்ராசஸ்ல மட்டும்தான் பிரச்சனை இருக்கு. அந்த அழுக்க மட்டும் தான் என்ன பண்ண வேண்டியது, நம்ம கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. தினமும் கிளீன் பண்ணும். இது எல்லாருடைய கடமையும் கூட. இங்க இருக்கவங்கள யாராவது நீங்க சொல்ல முடியுமா, சார் நான் ரொம்ப படிச்சவன் சார், நான் தினமும் பல்லு விளக்க தேவையில்லை சார் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? திருப்புகழை பாட பாட வாய் மடக்கும் சொல்லிட்டு நான் தினமும் திருப்புகளையே பாடிட்டு போட முடியுமா? முடியாது. திருப்புகழை பாடினாலும் சரி, அது பகவத்கீதையா இருந்தாலும் சரி, என்ன பண்ணி அவன் தினசரி பிரஷ் பண்ணி தான் ஆகும், தினமும் குளிச்சுதான் ஆகணும் இல்லையா? யாராவது சொல்ல முடியுமா, எனக்கு வந்து இவ்வளவு சொத்து இருக்கு சார், நான் தினமும் குளிக்க தேவையில்லை, யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது ஹிந்துவா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரா இருந்தாலும் சரி, எல்லாரும் என்ன பண்ணி ஆகணும், தினசரி இந்த கிளீனிங் ப்ராசஸை செஞ்சே ஆகணும் இல்லையா? ஸோ அதே போலதான் சாஸ்திரம் சொல்லுது, எப்படி நம்ம உடம்ப தினசரி கிளீன் பண்றோமோ அதே போல எதை கிளீன் பண்ணுமா, நம்ம மனசையும் என்ன பண்ண தினசரி கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். மனசை கிளீன் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய அழுக்குகள் சேர்ந்துட்டு, இப்ப நம்ம தினசரி குளிக்கலாம், என்ன ஆகும்? முதல்ல அழுக்காகும், அப்புறம் பக்கத்திலேயே வர முடியாது. அதுக்கப்புறம் 1 மாசம் குளிக்கலன்னா உடம்புல என்ன வந்துடும்? நோய் வந்துடும் இல்லையா? அதுக்கப்புறம் யாருமே அவனை குணப்படுத்த ரொம்ப கஷ்டமாயி போயிடும். ஸோ இதே போலதான் நாமும் நம்முடைய மனசை சுத்தப்படுத்தல அப்படின்னா முதல்ல என்ன வரும்? ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். என்ன ஸ்மெல்லு? அந்த நபர் பக்கத்துல போனாவே தெரிஞ்சு போயிடும். அவன் கிட்ட இருக்கக்கூடிய காமம், கோபம், பேராசை, பொறாமைன்ற குணங்கள்லாம் வெளில தெரிய ஆரம்பிக்கும். நமக்கு ஒரு சிலர்கிட்ட பேசுறதுக்கு பிடிக்கும், ஒரு சிலர்கிட்ட பேசுறதுக்கே பிடிக்காது. ஏன்னா அவன் பக்கத்துல போனாவே தெரியும், அந்த வாடை வரும் இல்லையா? அவங்க கிட்ட அந்த கெட்ட குணங்கள் வெளில தெரிய ஆரம்பிக்கும். முதல் விஷயம். இதுவே கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை கிளீன் பண்ணாமையே விட்டுட்டோம் அப்படின்னா மாசக்கணக்கில் வருஷக்கணக்கில் விட்டா என்ன ஆயிடும்? அதுவே நோயா மாறிடும். அதான் நம்ம என்ன சொல்றோம், மனநோய் சொல்லி சொல்றோம். இன்னைக்கு இருக்கிறதே பெரிய பிரச்சனை என்னதான்? மனநோய் தான் இல்லையா? எல்லாமே இருந்தாலும் மனசு சரியில்லை, என்ன கொடுக்காது நம்மளுக்கு? சந்தோஷத்தை கொடுக்க போறதே கிடையாது இல்லையா? உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ருத்ரா உனக்கு பீஸா பிடிக்குமா?
ஐஸ்கிரீம் பிடிக்குமா? ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஸோ ருத்ராக்கு வந்து ஐஸ்கிரீம் அப்படின்னா என்ன ஐஸ்கிரீம்? பட்டர். எல்லாரும் பட்டர் ஸ்காட்ச் அது பட்டரும் இல்லை, ஸ்காட்சும் இல்லை. ஸ்காட்ச் இல்லைன்னு எனக்கு தெரியவே தெரியாது, பட் பட்டர் இல்லை அது கண்டிப்பாக. சரி, அதில் ஏதோ கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதான் பட்டர் ஸ்காட்சா? எனக்கு தெரியாது. சரி, இப்போ ருத்ராக்கு வந்து பட்டர் ஸ்காட்ச் சாப்பிடணும் அப்படின்னு ஆசை. ரொம்ப நாளாக அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுக்காமே இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு ருத்ராக்கு பொண்ணு என்ன வருது, அடம் பிடிச்சிட்டா, இன்னைக்கு எனக்கு வேணும் பட்டர் ஸ்காட்ச் வாங்கிக்கே கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டா. அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுத்துட்டாரு. ஸ்விக்கியில் பட்டர் ஸ்காட்ச் ஆன் த வேல வந்துட்டு இருக்கு. அவன் ஆப்பிள் மொபைல் ஆப்பில் பார்த்துட்டு இருக்கா, பட்டர் ஸ்காட்ச் வந்துருச்சு, 5 நிமிஷம் தான், 3 நிமிஷம் தான், வீட்டுக்கு வந்துருச்சு. அப்பா போய் பாருங்கப்பா. டிங் டிங் பெல் அடிக்கிறான். அதாவது திறந்த உடனே ஓடி வரா, குடுன்ட்டு பட்டர் ஸ்காட்ச் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை வாங்கி ஸ்மெல் பார்க்குறா. பட்டர் ஸ்காட்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னை விட்டு நீ பட்டர் ஸ்காட்ச் சாப்பிட்றியா, இது என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரேங்க் கார்டு கொடுத்துருக்காங்க ஸ்கூலில். அதை பொண்ணு வெளில காட்டவே இல்லை, உள்ளாரையே வச்சிருக்கா. ஏன்னா வெளில காட்டுற அளவு கிடையாது. அப்படி மார்க் வாங்குவாளா? இப்படி உண்மை சொல்றீங்களே. அவன் என்ன பண்ணிட்டா, உள்ள வச்சிருக்கா. இதெல்லாம் தெரியாம தான் பட்டர் ஸ்காட்ச் சாப்பிடணும் எடுத்து வச்சிருக்கா. இப்போ அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, ஏங்க உங்க பொண்ணு மார்க் ஷீட் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் இதை பார்த்துட்டு அப்புறம் பட்டர் ஸ்காட்ச் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ஷீட் எடுத்து அப்பா கையில கொடுக்குறாரு. இப்ப பொண்ணு கையில என்ன இருக்கு, ஐஸ்கிரீம் இருக்கு. சாப்பிட முடியுமா? கையிலேயே உருகி போயிடும் இல்லையா, இருக்கக்கூடிய ஹீட்ல. பட்டர் ஸ்காட்ச் கெட்டு போச்சா? இப்ப கிடையாது. நாக்கு ஏதாவது கெட்டு போச்சா? கிடையாது. ஆனா பட்டர் ஸ்காட்ச் என்ன பண்ண முடியல, இப்ப அனுபவிக்க முடியல. ஏன் அனுபவிக்க முடியல? ஏன்னா என்ன கெட்டு போயிடுச்சு, மனசு கெட்டு போயிடுச்சு. அவ்வளவுதான் விஷயம் இல்லையா. அதான் நம்ம சொல்லி கொடுக்குறாங்க, இந்த உலகத்துல நம்மளை சுத்தி எல்லா பொருளும் இருக்கலாம், அனுபவிப்பதற்கான எல்லா பொருளும் இருக்கலாம். ஆனா மனசு கெட்டு போயிடுச்சுன்னா எது இருந்தும் பிரயோஜனமே இல்லை. அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, மாதாஜி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மாதாஜி வந்து பிரபுக்கு சர்வ் பண்ணியிருக்காங்களா. பிரபு என்ன பண்ணாரு, ஃபோனில் பேசுகிறதா டென்ஷனில் சாப்பிட்டு இருக்காரு. ஏங்க குலாப் ஜாமுன் செஞ்சு கொடுத்தேன் நல்லா இருக்கா? ஐயோ குலாப் ஜாமுன் நான் தெரியலேம்மா, நான் தயிர் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டேனேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அவன் சொல்கிறான், கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இவருக்கெல்லாம் நான் குலாப் ஜாமுன் செஞ்சு கொடுத்து எண்ணத்தை வாரிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. குலாப் ஜாமுன் தான், ஆனால் டேஸ்ட் நம்மளுக்கு தெரியல. காரணம் என்னது, மைண்டு இங்கே இல்லை, மைண்ட் கான்சியஸ்னஸோட கிடையாது. ஸோ அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, நான் செய்ய வேண்டிய விஷயம் இது ஒண்ணுதான். என்னது, ஜோக் அப்புறம் பேசலாம். நம்ம எல்லாரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி போயிட்டு இங்க வந்தா எல்லாரும் ஜோக் பண்ணிட்டே தெரிஞ்சதெல்லாம் சொல்றேன் நான், இல்லையா சொல்றேன், யார் எப்படி இருக்கான்னு தெரியுது இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்முடைய கான்சியஸ்னஸ் என்ன பண்ண தினசரி கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிளீன் எப்படி பண்ண முடியும்? இதுக்காக எங்க ஹார்பிக் கிடைக்குமா அப்படின்னா ஹார்பிக்லாம் கிடைக்காது. நம்முடைய மனசை கிளீன் பண்றதுக்கான ஒரே ஒரு மருந்து என்னதான், மந்திரம் மட்டும்தான். அந்த மந்திரத்தையும் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷனோட சொல்லணும். நாம் செய்யற மந்திரமே ரொம்ப கம்மி தான். ஒரு நாளைக்கு ஒரு மாலை பண்றது பெரிய விஷயமா தான் இருக்கு. ஆனா அந்த ஒரு மாலை நம்ம என்ன பண்றோம், 700 சிந்தைகளோட பண்ணிட்டு இருக்கோம். அது பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மந்திரத்தை முழு கவனத்தோட என்ன பண்ணணும், சொல்ல முயற்சி பண்ணணும். அந்த கவனத்தோட சொல்லலை அப்படின்னா கிருஷ்ணர் அங்க வரவே போறது கிடையாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க கிருஷ்ணர் அப்படின்னா ஏதோ பசுமாடு மேய்ச்சிட்டு இருக்கா, நம்ம கூப்பிட்டா வந்துருவாருன்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு சரித்திரத்தை புரிஞ்சுக்கணும். கோபியர்களோட லீலையில பார்த்தோம் அப்படின்னா, கோபியர்கள் லீலையிலே ரொம்ப உயர்ந்த லீலைன்னு சொல்லக்கூடியது ராசலீலைன்னு சொல்றோம். ஸ்ரீமத் பாகவத்தில் உயர்ந்த லீலை ராசலீலை. அந்த ராசலீலையில் எல்லா கோபியர்களும் ஒன்று கூடிட்டாங்க கிருஷ்ணரோட நடனம் ஆடுறதுக்கு. இருக்கிறதுலே உலகத்திலே ரொம்ப பெரிய ஒரு ஆனந்தம் கிருஷ்ணருக்கு அந்த கோபியர்கிட்ட இருந்து கிடைச்ச அந்த ராசலீலை தான். இந்த ராசலீலை சொல்றதுக்கு தான் சுகதேவ கோஸ்வாமி காத்துட்டு இருக்கார். அவ்வளோ ரகசியமான ஒரு லீலையும் கூட, உயர்ந்த ஒரு விஷயம். அப்படிப்பட்ட சமயத்துல கோபியர்கள் எல்லாம் தங்களுடைய குடும்பத்தை எல்லாத்தையும் துறந்துட்டு கிருஷ்ணருக்காக முழு சரணாகத்தோடு வந்துட்டாங்க. கிருஷ்ணர் தான் கத்தின்னு வந்துட்டாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணார், அவன் கோபியர்களுக்காக லட்சக்கணக்கான ரூபத்தை எடுத்துக்கிட்டு அவங்களோட சேர்ந்து என்ன பண்றாங்க, நடனம் ஆடுறதுக்கு தயாராயிட்டார். அப்போ ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தது. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த கோபியர்களாம் நினைச்சாங்களாம், நாங்க எவ்வளவு பாக்கியசாலிகள்,
நாங்க இப்ப யாரோட இருக்கோம்? கிருஷ்ணரோடய இருக்கோம். நாங்கெல்லாம் பெரிய பாக்கியசாலிகள் அப்படின்னு நினைச்சாராம். நினைச்ச அடுத்த க்ஷணம் என்ன ஆயிட்டார்? கிருஷ்ணர் மறைஞ்சு போயிட்டார். நினைச்சது தப்பா என்ன? பாக்கியசாலிகள் தான் அவங்க உலகத்திலேயே. கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுல அவங்கள விட உயர்ந்தவங்க யாரும் கிடையாது. பாக்கியசாலிகள் நினைச்சது தப்பு இல்லையே. ஆனா கிருஷ்ணர் நினைக்கிறார் அப்படின்னா அந்த அகங்காரம் கூட ஒருத்தன் இருக்கக்கூடாது. நீங்க பாக்கியசாலிகள் கிடையாது, நான் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கேன் அப்படிதான் நினைக்கணும். நான் இந்த மந்திரத்தை சொல்ல, கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? இந்த மந்திரத்தை என்ன சொல்ல வைக்கிறார் இல்லையா? நான் கிருஷ்ணருக்கு இதை அர்ப்பணம் பண்ணல, கிருஷ்ணர் என்ன பண்றாரு? இதை என் மூலியமா அந்த அர்ப்பணத்தை வாங்கிக்கிறார் அப்படின்னு நினைக்கிறமே தவிர, நான் பண்ண அப்படின்ற துளி கூட என்ன இருக்கக்கூடாது? கர்வம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் என்ன ஆயிட்டா அப்படின்னா, அங்க கிருஷ்ணர் மறைஞ்சு போயிட்டார். மறைஞ்சு போனோடனே நடு இரவு, காட்டுக்கு நடுவில் இருக்காங்க. அந்த பெண்களால இனிமேல் எங்க வீட்டுக்கும் திரும்பி போக முடியாது. கிருஷ்ணரையும் காணல. கிருஷ்ணரை காணலன்னு சொன்ன உடனே எல்லாரும் பதறி போயிட்டாங்க, தேட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி தேடுறாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மரத்துக்கிட்ட போய் கேட்கறாங்களா, அங்க இருக்கக்கூடிய மான் கிட்ட கேட்கறாங்க, அங்க இருக்கக்கூடிய கல்லு கிட்ட கேட்கறாங்க, அங்க இருக்கக்கூடிய நதி கிட்ட கேட்கறாங்க. பைத்தியம் பிடிச்சு போச்சா அவங்களுக்கு. கிருஷ்ணர் எங்க, கிருஷ்ணர் எங்கன்னு சொல்லிட்டு பைத்தியமா எல்லா இடத்துல என்ன பண்றாங்க? தேடிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் வந்துட்டாரா? கிருஷ்ணர் வரவே இல்லையா. அதுக்கப்புறம் எல்லாரும் அழுக ஆரம்பிச்சாங்க, கிருஷ்ணர் எங்க, கிருஷ்ணர் எங்கன்ட்டு. கிருஷ்ணர் வரவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சாங்க, கிருஷ்ணர் வருவாரான்னு சொல்லிட்டு. வரவே இல்லை. அதுக்கப்புறம் சொல்றாங்க சுஸ்வரம் ருருதுகுன்னு சொல்லி சொல்றாங்க. ருருதுகு அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ஒப்பாரி வச்சாங்களாம். எப்படி ஒருத்தவங்க இறந்தவங்க வீட்டுல ஒப்பாரி வைப்பாங்களோ அதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரும் கிருஷ்ணரை நினைச்சு அப்படி கத்தி அழுதாங்களாம். அப்பதான் என்ன பண்ணாரு? கிருஷ்ணர் அங்க திடீர்னு பிரத்யட்சமானார். இந்த கதையை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நாமும் மந்திரம் சொல்லும் போது என்ன பண்ணும்? முழு கவனத்தை எது மேலதான் வைக்கணும்? மந்திரத்து மேல மட்டும்தான் வைக்கணும். மற்ற விஷயங்கள் என்ன பண்ணாதீங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு கவனிக்காதீங்க. யாரு வந்தாலும் யாரு போனாலும் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. நமக்கு வர்றது யார் தான் வரப்போறாரு? கிருஷ்ணர் வரப்போறாரு. ஸோ கிருஷ்ணர் வரும் பொழுது மற்றவங்களை நம்ம கவனிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா பெரிய பலன் கிடைக்கும். இதே நம்ம மந்திரத்தை கவனம் இல்லாமையே சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை விட பெரிய அபராதம் எதுவுமே கிடையாது. நம்ம தினசரி ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லும் போது காலையில சொல்றோம், இருக்கலே பெரிய அபராதம் என்ன தெரியுமா? கவனக்குறைவாக இந்த நாமத்தை உச்சரிப்பதுன்னு சொல்லி சொல்றோம். வேற ஒன்றும் கிடையாது. ஸோ பகவான் இங்க வரும்போது நம்ம என்ன பண்ணோம்? இந்த அந்த மந்திரத்தை சொல்லும் போது முழு கவனத்தை யார் மேலதான் வைக்கணும்? கிருஷ்ணர் மேலதான் வைக்கணும். இது ஒண்ணுதான் கஷ்டம். இதுல மந்திரம் சொல்றது ஈஸி, வாய் திறந்து என்ன பண்ணலாம்? எல்லாருமே சொல்லிடலாம். இப்ப மற்றதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும். யஜ்யம் பண்ணும் அப்படின்னாலுமோ, தியானம் பண்ணும் அப்படின்னாலுமோ, இல்ல சாஸ்திரம் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டம். மந்திரம் சொல்றது ஈஸியா சொல்லிடலாம், வாய் திறந்து சொல்லிடலாம். ஆனா இதுல இருக்கிற ஒரே ஒரு கஷ்டம் என்ன தெரியுமா? இது கவனமா சொல்லணும். அது ஒண்ணுதான் கஷ்டம். நமக்கு ஈஸியா இருக்கிறதுனால அது மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது. மந்திரம்னால இவ்வளவு ஈஸியா இருக்கு, இது என்ன யார் வேணா சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அதனால மந்திரம் நம்மளுக்கு வேலையை செய்ய மாட்டேங்குது. உண்மையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மந்திரத்தை நீங்க சொன்ன அடுத்த க்ஷணம் நீங்க கிருஷ்ணரை பார்க்க முடியுமா, கிருஷ்ணரை உணர முடியும்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளால உணர முடியாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு மந்திரத்தை என்ன கிடையாது? நம்பிக்கை கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. முதல்ல நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த மந்திரத்தில் என்ன வேணும்? நம்பிக்கை வேணும். என்ன நம்பிக்கை வேணும் அப்படின்னா, கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொன்னா கிருஷ்ணர் எங்க இருக்காரு? நாக்கில் இருக்கார். கிருஷ்ணர் வேற எங்கேயும் கிடையாது. அப்ப நான் கிருஷ்ணரை இன்வைட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்னுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் யார்கிட்ட தான் கொடுக்கணும்? கிருஷ்ணருக்காக மட்டும்தான் இருக்குமே தவிர மற்ற யாரையும் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது இல்லையா? அதனால இந்த நிகழ்ச்சி நாங்கள் எதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, குறிப்பாக நம்முடைய டெம்பிளுக்கு ரெகுலரா வராங்க இல்லையா? ஸோ ரெகுலரா 10 வருஷம் 15 வருஷம் வரவங்கலாம் இருக்காங்க. என்ன பண்றோம்? மாலையை நம்பல எல்லாரும் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டு தான் இருக்கும். ஆனா இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ல சொல்ல நம்மளுக்கு என்ன எஃபெக்ட் வரணும் அப்படின்னா, இன்னும் சொல்லலாம் அப்படின்ற எஃபெக்ட் வரணும். நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்ப திரும்ப செய்வோம். பா பிடிச்சிருக்குப்பா, போதும்பா, பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டோம் இல்லையா? பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவோம்? மறுபடியும் மறுபடியும் அதை நம்ம செய்யணும் அப்படின்ற ஆர்வம் வரும். நமக்கு இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபம் பண்ணும் போது அந்த மாதிரி ஆர்வம் வருதான்னு பார்க்கணும். ஒரு மாலை பண்றதுக்குள்ளாரே நாக்கு தள்ளுது, மேல மாலை எடுத்து பார்த்துட்டு இருக்கோம், எப்படா முடியும் எப்படா முடியும்ட்டு இல்லையா? 16 மாலை முடிச்சிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு பெரிய ரிலீஃப் நம்மளுக்கு. அப்பா முடிச்சு தூக்கி போட்டாச்சு, மாலையை தூக்கி போட்டாலும் நாளைக்கு தான் எடுத்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் திரும்ப பார்க்கறதே கிடையாது.
இதற்கு பேர் மந்திரத்தில் ருச்சி வளர்த்துக்கிறதுக்கான அறிகுறியே கிடையாது. ஸோ நான் ஒரு மாலை சொல்லிட்டோம் அப்படின்னா 16 மாலை சொல்லிட்டோம் அப்படின்னா மனசு நினைக்கணும், இன்னும் ஒரு தடவை சொல்லாமே, நல்லா இருக்கே இது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணுமா. அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சா அவங்களுக்கு என்ன இருக்குது, மந்திரத்தில் கொஞ்சமாவது ருச்சி இருக்குது அப்படின்னு அர்த்தம். மந்திரத்தில் ருச்சி இல்லாமல் நீங்கள் கிருஷ்ணரை அடையவே முடியாது. மந்திரத்தை சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது. வெறும் கர 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 என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வாயில் மிஷினை ஓட்டுற மாதிரி ஏதோ ஒரு சப்தத்தை ஏற்படுத்திட்டு இருக்கோம். நம்ம சப்தத்தை ஏற்படுத்துறதுக்காக நீங்கள் வரல. நிறைய பேர் சாண்டிங் பண்ணும்போது ஹரே இது விஸ்வேஸ்வராம் ராம் ராம் எங்கே போவாங்க, அவங்க எங்கேயாவது இஷ்டலோகம் ராமராம்ல அங்கெல்லாம் போவாங்க இல்லையா. கிருஷ்ணலோகத்துக்கு போகணும் அப்படின்னு என்ன பண்ணும், மந்திரத்தை ஸ்பஷ்டமாக உச்சரிக்கணும் இல்லையா. ஸோ கிருஷ்ணருக்கு உங்களுடைய சிந்தை நல்லா தெரியும், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு தெரியும். நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மனசுக்குள்ள உட்காந்துருக்காங்க. என்ன சொல்கிறோம், நாம சிந்தாமணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மந்திரத்தை என்ன சொல்கிறோம், சிந்தாமணின்னு சொல்லி சொல்கிறோம். என்ன பண்ணுங்க, இந்த மந்திரத்தை சொல்லும் போது மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கவனமாக இருங்க. நீங்கள் மற்ற டைமில் ஜோவியலாக இருங்க, மற்ற டைமில் எப்படி வேணா இருக்கலாம், அதை பற்றி யாரும் உங்களை கேட்க போகிறது கிடையாது. ஆனால் இந்த மந்திரத்தை சொல்லும் போது மட்டும் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. பக்கத்தில் இருக்கவங்கள செக் பண்ணுங்க. யாராவது மந்திரம் சொல்லும் போது கவனம் எங்கேயாவது அங்கே எங்கே திரும்புதான்னு பாருங்க. அப்படி திரும்ப என்ன பண்ணுங்க, உடனே ஒரு கிள்ளி மந்திரத்துக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுங்க இல்லையா. ஏன்னா நம்ம எதுக்காக இருக்கோம், அங்கே பக்தர்கள் எதுக்காக கூடி இருக்கோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்காக வந்துருக்கும். அப்போ என்ன பண்ணணும், ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும், மந்திரத்தை சொல்றதுல ஹெல்ப் பண்ணிக்கணும். ஸோ இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னா, எப்படியாவது இந்த மந்திரத்தை என்ன பண்ண நம்ம கொஞ்சமாவது கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம், எல்லாரும் இங்கே கூடியிருக்கோம். உங்களை இன்வைட் பண்ணும்போது அப்படி தான் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மந்திரத்தை எந்த அளவுக்கு நல்ல கான்சன்ட்ரேஷனோட சொல்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன ஆகுது, இடம் ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லா பியூரிஃபை ஆகுது இல்லையா. நம்முடைய மனசும் பியூரிஃபை ஆகுது, சுற்றி இருக்கவங்க எல்லாரும் பியூரிஃபையர் ஆகும். சைத்தன்ய மகாபிரபு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலத்தில் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஸ்ரீவாஸ் அங்கன் அப்படின்னு ஒரு வீட்டில் தான் என்ன பண்ணுவார், கீர்த்தனை பண்ணுவார். எப்போ கீர்த்தனை பண்ணுவார், நைட்டு பண்ணுவார், காலையெல்லாம் பண்ண மாட்டார். நைட்டு தான் எப்படி இருக்கும், எல்லாமே அமைதியாக இருக்கும். எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க, இப்போ நாங்கள் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்கல்ல. அவங்க எல்லாத்தையும் எழுப்பிடுறதா முதல் வேலையே. ஸோ பக்தருடைய முதல் வேலையை என்னன்னா மெட்டீரியல் பீப்புளை டிஸ்டர்ப் பண்ணுறது தான், வேற ஒன்றும் கிடையாது. யாரெல்லாம் இந்த உலகத்தில் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்க என்ன பண்ண போய் நம்ம எழுப்பி விடணும். நீங்க சந்தோஷமா கிடையாது சார், கொஞ்சம் எந்திரிங்க. நீங்க எப்படி தெரியுமா சந்தோஷமா இருக்கீங்க, மாயையினுடைய கையை பிடிச்சிட்டு சந்தோஷமா நடந்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் இருக்கிறது என்னது ராதை இல்லை, பக்கத்தில் இருக்கிறது என்னது மாயை அப்படின்னு தெரியும். மாயை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா தான் இருக்கும். நம்மளை பார்த்து ஒரு சிரிக்கும் பாருங்க, அப்பதான் தெரியும் ஐயோ இதைதான் என்னால் கையில பிடிச்சிட்டு இருந்தவான்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இதெல்லாம் சந்தோஷம் கொடுக்கும்னு நினைச்சிட்டு. ஸோ அதனால சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவார், நைட்டு தான் கீர்த்தனை பண்ணுவார். கீர்த்தனை பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் போட்டிருப்பாரு, குறிப்பிட்ட பக்தர்கள் மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுவாராம். மற்றவங்க என்ன பண்ணிடுவாங்க, வெளியில அனுப்பிச்சிடுவார். யாருக்கும் உள்ள அலோடே கிடையாது. ஒரு முறை என்ன பண்ணார் அப்படின்னா கீர்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு உள்ள என்ன வரவே இல்லை, அந்த ஆனந்தம் வரவே இல்லை. பொதுவாக கீர்த்தனை பண்ணும்போது அவருக்குள்ள எக்ஸ்ட்ரஸி வருமா, ஆனந்தம் வருமா, அன்னைக்கு வரவே இல்லை. அவர் உடனே கூப்பிட்டு கேட்டார், எனக்கு இந்த கீர்த்தனில் சரியான டேஸ்ட் வரவே இல்லையே, என்ன காரணம், உள்ள யாராவது வெளியாளுங்க யாராவது உள்ள இருக்காங்களான்னு கேட்டார். ஆமாம் ஒருத்தர் இருக்கார், ஒரு பிரம்மச்சாரி இருக்காரு. பிரம்மச்சாரியா, எதுக்காக அவளை உள்ள விட்ட? இல்லை, அந்த பிரம்மச்சாரி எப்படிப்பட்டவர் அப்படின்னா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வெறும் பாலை மட்டும்தான் குடிப்பார். அவர் உணவே சாப்பிட மாட்டார், பழங்கள் காய்கறிகள் எதுவும் சாப்பிட மாட்டார். அவர் வாழ்க்கையில தினசரி ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவார், ஒரே ஒரு முறை தான் பால் குடிப்பார். அப்படி வெறும் பாலை மட்டுமே குடிச்சிட்டு வாழக்கூடிய ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி, அவ்வளோ விரதம் பண்ணக்கூடியவர். அதனால உள்ள விட்டோம் அப்படின்னு சொன்னார். அவனை ஃபர்ஸ்ட் வெளியில் அனுப்புன்னு சொல்லிட்டார். ஏன்னா அந்த பிரம்மச்சாரி நினைக்கிறான், நான் எவ்வளோ கிரேட் தெரியுமா, நான் எப்படி இருக்கேன், வெறும் பாலை மட்டுமே குடிச்சிட்டு உயிர் வாழ்றேன், நான் அவ்வளோ கிரேட்டா நினச்சிட்டு இருக்கான. அந்த அகங்காரம் இருக்கு இல்லையா, அந்த அகங்காரத்தை வெளில அனுப்பிச்சு விட்டார். அப்புறம் வெளில அனுப்புனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு என்ன வந்தது, கீர்த்தனத்தில் அந்த எக்ஸ்ட்ரஸி வந்தது. ஸோ அதே போல தான் நாம் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கோம். நாம் எல்லாரும் ஒரே மனதோட எப்போ கிருஷ்ணரை கூப்பிடுறோம் அப்போ தான் என்ன பண்ணுவார், கிருஷ்ணர் இறங்கி வருவார். இதில் யாராவது ஒரு சிலர் கான்சன்ட்ரேஷன் இல்லை எப்படா இந்த ப்ரோக்ராம் முடியும், இல்லை ஏன்டா இந்த ப்ரோக்ராம் வந்தோம்
அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஃபெயிலியர். அவ்வளோதான் விஷயம். ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா, இந்த ப்ரோக்ராம் நாங்கள் இன்வைட் பண்ணும்போதே ரொம்ப ஜாக்கிரதையாக கூப்பிட சொன்னோம். இது பப்ளிக் ப்ரோக்ராம் கிடையாது. பட் எல்லாம் நீங்கள் வந்திருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் நல்ல எண்ணம் தான் இருக்குது. என்ன எண்ணம் இருக்குது? எல்லாருமே கிருஷ்ணரை இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு எண்ணத்தோடு தான் வந்திருக்கீங்க. நான் தான் சொன்னேன், ஒரு டிஷ் வரணும் அப்படின்னா எல்லாரும் எப்படி இருக்கணும்? ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட ஒர்க் பண்ணணும். அதே போல் தான் நாம் இந்த இடத்துல கிருஷ்ணரை இன்வைட் பண்ணால் என்ன பண்ணணும்? எல்லாரும் ஒரே மைண்டோட கிருஷ்ணருக்காக மட்டும்தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற எண்ணத்தோட என்ன பண்ணணும்? எல்லாரும் இந்த மந்திரத்தை சொல்ல முயற்சி பண்ணீங்க அப்படின்னா பலன் இருக்கும். இல்லைனா இந்த ப்ரோக்ராமுக்கு நாங்கள் வந்தும் பிரயோஜனம் கிடையாது, நீங்கள் வந்தும் பிரயோஜனம் கிடையாது. ப்ரோக்ராமுக்கு வந்தால் எப்படி இருக்கணும்? எல்லாமே பிரயோஜனமாக இருக்கும். இல்லையா? சும்மா கடமைக்குன்ட்டு என்ன பண்ணக்கூடாது? எந்த நிகழ்ச்சியும் பண்ணக்கூடாது. பண்ணால் எப்படி பண்ணணும்? எல்லாத்தையும் சரியாக செய்யணும். செய்வதை திருந்த செய்யும் சொல்லணும். கடமைக்குன்னு சமைச்சு போட்டால் எப்படி இருக்கும்? என்ன சொல்லுவார்? கடைக்கு சமைச்சு போட்டால் தூக்கி கடை செய்வாங்க வெளில, நீயே போயிட்டு சாப்பிட்ரும். அதுபோல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஹரிநாமத்தை சொல்கிறோம் அப்படின்னா அரை மணி நேரம் சொன்னாலும் என்ன பண்ணலாம்? ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட எல்லாரும் ஒரே ஒரு மனசோட கிருஷ்ணரை இங்கே நம்ம இன்வைட் பண்ணும் அப்படின்ற எண்ணத்தோட மட்டும் என்ன பண்ணுங்க, இந்த மந்திரத்தை சொல்ல முயற்சி பண்ணுங்க. அப்படி சொன்னோம் அப்படின்னா அதுதான் இந்த ப்ரோக்ராமுடைய சக்ஸஸே. மற்ற எது நடந்தாலும் கவனிக்காதீங்க சுற்றி. இதே 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 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்ரீவாசங்களில் இன்னொரு முறை என்ன நடக்குது அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு மறுபடியும் எக்ஸ்ட்ரஸி வரல. அப்போ கேட்குறாரு, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த ஸ்ரீவாஸ் டாக்கூர் இருக்கார் இல்லையா, அவருடைய மகன் அன்னைக்கு இறந்து போயிட்டார். மகன் இறந்து போனாலுமே கூட இன்னைக்கு சைத்தன்ய மகாபிரபு வந்து கீர்த்தனை பண்ணுவாரே, கீர்த்தன் தடைபட்டுருமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? அவரு அந்த பிணத்தை ஒரு பாயில சுருட்டி வீட்டு மூளையில ஒளிச்சு வச்சுட்டு கீர்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு இருக்கு. என்ன இருக்கு? சைத்தன்ய மகாபிரபுக்கு முக்கியத்துவம் கொடுக்குன்னு நினைக்கிறாரு. சைத்தன்ய மகாபிரபு இது கண்டுபிடிச்சிட்டாரு. கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. அந்த பிணத்தை பார்க்குறாரு. அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய ஸ்பரிசத்தினால அந்த பிணத்தை உயிர் கொண்டு வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து கீர்த்தனை பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம இந்த மந்திரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இது நம்ம பப்ளிக்காக பேசுறது கிடையாது. பொதுமக்கள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச மாட்டோம். ஏன்னா பொதுமக்களுக்கு எப்படி இருக்கும்? மந்திரத்தை அப்படின்னா ஏதோ கொஞ்ச நேரம் வந்தால் ஒரு 5 நிமிஷம் பாடுறோமா, 10 நிமிஷம் பாடுறோமா, போயிடுவான்னு நினைக்கும். பட் நம்மளாம் எப்படி இருக்கும்? நிறைய வருஷம் வந்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு இந்த மந்திரத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணி இந்த மந்திரத்துக்கு கண்டிப்பாக விஷயத்தை நான் இன்னைக்கு சொல்லி ஆகணும். இது சொல்ல நினச்சிதான் வந்தேன். மதுரைக்கு எத்தனாவது வருஷம் வந்தேன் நான்? 2012, 13 வந்தேன். வரும்போது நான் வந்து அப்போ பிரம்மச்சாரியாக தான் இருந்தேன். ஒரே ஒரு சூட் கேஸ் மட்டும் தூக்கிட்டு வந்தேன். எதுக்கு வந்து எனக்கு தெரியல, இது வரைக்கும் தெரியல. பட் இங்கே கிருஷ்ணன் அனுப்பிச்சி விட்டார். எம்ஏ சான்ஸ்கிரிட் படிக்கிறதுக்கு அனுப்பிச்சி விட்டார். வரும்போது என்கிட்ட இருந்த ஒரே ஒரு தோத்தி தான் இருந்தது. அதுவும் கிழிஞ்சிருக்கும். ஒரு குர்தா. பின்னாடி கெஸ்ட் ஹவுஸில் ஒரு ரூமில் தங்க வச்சுட்டாங்க. அங்கே போய் தங்கிக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கீழே வந்து கேன்டீன் இருக்கும். அப்போ பசங்கள்லாம் தங்கியிருந்தாங்க. நம்ம தங்கமை பசங்க தங்கியிருந்தாங்க. அங்கே சாப்பாடு சமைச்சு போடும்போது என்ன பண்ணுவாங்க? கேன்டீன்லேயே நானும் சாப்பிட்டு காலேஜ் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். எம்கே யூனிவர்சிட்டி இருந்துச்சு இல்லையா, காமராஜ் யூனிவர்சிட்டி. அங்கே எம்ஏ சான்ஸ்கிரிட் படிக்கிறதுக்கு போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து 2007 இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அசென்ஷியலில், இன்ஃபோசிஸில், விப்ரோவில் 3 இடத்துலையும் ஜாப் ஆஃபர் வந்துச்சு கேம்பஸில். பட் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நான் வந்து கோயிலில் சேர்ந்தேன். அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். இது வரைக்கும் அதான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒவ்வொரு விஷயமா தேவைப்பட்டது. பணம் கையில் கிடையாது. அப்போ நான் போய் பல்ராம் போய் நிற்பேன். சொல்லுங்கள் ரவி போகிறேன் வேறு அப்படின்னு கேட்பேன். பிரபு கையில் வாட்ச் இல்லை, ஒரு வாட்ச் இருந்தால் நல்லாயிருக்கும், வாட்ச் ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். கேட்டவுடனே அவர் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் எனக்கு இவரை பார்க்க சொன்னார். சிவகுமார் அவரை உங்களால் கூட்டிகிட்டு போவார், இவர் வாட்ச் வாங்கி கொடுப்பாருன்னு சொல்லி சொன்னார். ஞாபகம் இருக்குது. மீனாட்சி பஜார் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த பஜாருக்கு கூப்பிட்டு போனார். அந்த கடையில் போயிட்டு அங்கே வந்து லோக்கல் இல்லை ஃபாரின் ஐட்டம் கூட லோக்கலில் கிடைக்கும் இல்லையா, அது போல் அங்கே வாட்ச் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அந்த வாட்ச் இது வரைக்கும் என்கிட்ட இருக்குது. கேஷியர் வாட்ச் இல்லையா. ஸோ அதனால் அவருடைய நினைவு என் கையில் எப்பயுமே இருக்கும். நான் மறக்கவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு மதுரையில் ஸோ அதே போல் எனக்கு மதுரையில் முதல் பிக்ஷை கொடுத்தது சிவகுமார் பிரபு தான். ஸோ எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஓகேவா, ஸோ அப்போ இருந்து ஆரம்பித்து எனக்கு அவருக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்குது. அதே போல் ஃபஸ்ட் டைம் அவர் வந்து நான் புக் டேபிளில் பார்த்தேன். பார்க்கும்போது திலக் இவ்வளோ பெருசாக இருந்தது.
நான் அவட்ட கேட்டேன், எங்க உங்க இது மோதிர விரல காட்டுங்கன்னு சொல்லி சொன்னேன். மோதிர விரல் காட்டேன். மோதிர விரல் சின்னதா இருக்கு, திலக் பட்டு பெருசா இருக்கு, நடுவில் கேப் அவ்வளவு பெரிய கேப் வருது, எப்படி வருதுன்னு சொல்லி கேட்டேன். மேல கீழே பார்த்தாரு, யாரா சின்ன பையன் நம்மள வந்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்ப கண்டுக்காம போயிட்டாரு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் வாய்ஸ் பெருசா இருக்கும். அப்பெல்லாம் நான் எல்லாத்தையும் ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பேன், எப்படி இருக்காங்க எல்லாரும், கையில காலில் எல்லாம் பயங்கர பெரிய பெரிய செயின்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இது உண்மையான செயினா இருக்குமா என்னன்னு தெரியாது இல்லையா அப்பெல்லாம். பட் இப்போ தெரிஞ்சு போயிடுச்சு, மதுரைக்கு வந்த பட் தெரிஞ்சு போச்சு உண்மையான செயின் தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பக்தர்களுடைய நல்ல பக்தர்களுடைய சங்கம் கிடைச்சது. எல்லாம் ரொம்ப நல்லவங்க தான். இங்க இருக்கவங்க எல்லாரும் தங்கத்தை போன்றவங்க, தங்க வியாபாரம் பண்றாங்க இல்லை, எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க, தங்கமாக தான் இருப்பாங்க. பட் விஷயம் என்ன, மேல இருக்கக்கூடிய நான் சொன்னேன் இல்லையா, என்ன கவர் பண்ணும், இந்த கண்ணாடி மட்டும் கிளீன் பண்ணிட்டா போதுமானது. மற்றபடி மனசெல்லாம் எல்லாருக்கும் எப்படிப்பட்ட மனசு தான், தங்கமான மனசு தான். அதை கிளீன் பண்றதுக்கு யாராவது வரணும் இல்லையா. ஸோ நாங்கள் தான் என்ன பண்றோம், கிளீனர்ஸ் இல்லையா. நாங்கள் வந்து என்ன பண்ண வந்திருக்கோம், இங்க கிளீன் பண்ண வந்திருக்கோம். கிளீன் பண்றது நீங்க எங்களை விட்டா போதும், வேற ஒன்றும் பண்ண தேவையில்லை. தங்கம் உங்ககிட்டே இருக்கட்டும், நாங்க என்ன பண்ணா போதும், கண்ணாடி கிளீன் பண்ணா மட்டும் போதும். நாங்க கண்ணாடி கிளீன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். வேற எங்களுக்கு ஒன்றும் உள்ள கூட தங்கத்தெல்லாம் எங்களுக்கு ஆசை கிடையாது. நேற்று ஒரு ஷாப்புக்கு போயிருந்தேன், சென்னையில் ஒரு ஷாப்புக்கு போயிருக்கும்போது 2 பேர் திடீர்னு வந்து நின்றாங்க. என்ன கண்ணாடி க்ளீன் பண்ணுறது வந்திருக்கும். அவங்க ரெகுலராக வருவாங்க போல இருக்கு. அவங்க வந்து எல்லா கடைக்கும் போயிட்டு கண்ணாடி க்ளீன் பண்ணுறவங்க போல இருக்கு. அது போல் எங்களுடைய வேலை என்னதான், க்ளீனிங் ப்ராசஸ் மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இன்னைக்கு இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. போன மாதம் அவங்க வீட்டில் கூப்பிட்டுருந்தாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ அடுத்தது மணிகண்ட பிரபு யோசிச்சுட்டு இருக்காரு, டேட் பார்த்துட்டு இருக்காரு, எப்போ கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு. சிதம்பரம் பிரபு ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு ஒரு டேட், அது இன்னும் ரிவீல் பண்ணாமல் இருக்காரு. அவர் முரளி பிரபு சொல்லிட்டார், அடுத்த வாரம் நீங்கள் எங்கள் வீட்டில் வைக்கல அப்படின்னா நான் வீட்டை விட்டு வெளில வந்துடுவோம் பிரபு, நான் அப்புறம் கோயில் வந்து தங்கிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க வீட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சுந்தர கிருஷ்ண பிரபு சொல்லிட்டாரு, அவங்க வீட்டில் திங்கக்கிழமை ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரெல்லாம் வரணுமோ சுந்தர கிருஷ்ண பிரபு வீட்டுக்கு வந்துடலாம். தனசேகர் பிரபு சொல்லியிருக்காரு, புது வீடு பிரபு இப்போதான் நீங்க பாடுற பாடல பார்த்தாலும் விரிச்சல் விட்டுரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, மெதுவாக பாடிக்கலாம். அதுக்கப்புறம் மெதுவாக நம்ம கிஷோர்லால் வீட்டுக்கு வருவோம், அதுக்கப்புறம் ரமேஸ்வரர் வீட்டுக்கு வருவோம், அதுக்கப்புறம் ஷைலஜா மாதா வீட்டுக்கு வருவோம், எல்லாரும் வீட்டுக்கு வரப்போறோம். ஸோ எங்களுடைய வேலை என்னதான், க்ளீன் பண்றது விட்டா போதும், எங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை. பண்ணலாமா, நீங்க மட்டும் பண்ணிதான் ஆகும் இல்லையா, நம்ம ரெகுலராக அதை செஞ்சுதான் ஆகும். கல்லால் நீங்க எல்லாம் உள்ள போட்டே இருங்க, பட் மேல கிளீன் பண்ணி வைக்கணும்ல யாராவது, இல்லைன்னா தங்கம் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு அழுக்காதான் இருக்கும் இல்லையா. அதனால அது மட்டும் பண்ண முயற்சி பண்ணுங்க. இது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்க லைஃப்ல எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு முக்கியம் கிடையாது. உங்ககிட்ட என்ன இருக்கு என்ன இல்லை, நீங்க எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே தென்படாது. ஒன்ஸ் உங்க ஆத்மா ரொம்ப சுத்தமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எப்படி இருக்க முடியும், அதோடைய திருப்தியா இருக்க முடியும். உங்களுக்கு உள்ள இருந்து என்ன ஆகும், இப்ப ரிலேட்டிவ்ஸ் கூப்பிட்டுருக்கேன், எங்களுடைய தொழில் நிறுவனத்துல சார்ந்து இருக்கவங்க கூப்பிட்டுருக்கேன். உங்க வீட்டுக்கு வரணும்னா சொல்லுங்க, நம்ம பிக்ஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணுவாங்க. ஒன்லி ஹரிநாமம் தான். இப்ப பண்ண பாத்தீங்களா, இதுதான் ஒரு பூஜை. பண்ண ஹரிநாமம் வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் பண்ணலாம் அப்படின்னு யாருக்கு தோணுது? நான் பண்ண மாட்டேன், தைரியமா கையோட பண்ணா மறுபடியும் அடுத்த கூப்பிட மாட்டாங்க. டைம் பார்க்கணும் இல்லையா, இன்னும் முடியவே இல்லை, அதுக்குள்ள எழுப்பிட்டாரு. அவர் வரும்போதே முடிச்சலாம் நினைச்சா பூஜை பண்ணுங்கிறாரு. அதெல்லாம் முடியாது சொல்லிட்டு நம்ம வேற பூஜை பண்ண போறதே கிடையாது. பூஜைன்னா என்னதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப அங்க என்ன பண்ண போறோம், ஒரு குச்சி 3 குச்சி எடுப்போம். அந்த 3 குச்சி என்ன பண்ணுவோம், நெருப்பு பற்ற வைப்போம். அந்த 3 குச்சில இருந்து என்ன வரும், புகை வரும். அந்த 3 குச்சி என்ன பண்ணுவோம், இப்படி சுத்துவோம். இது கடவுளை திருப்தி எல்லாம் படுத்தாது. நாளைக்கு உங்க பையன் உங்க வீட்டு உங்க முன்னாடி வந்து ஒரு தீபத்தை கொண்டு வந்து அம்மா 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 நீதாய அம்மா சொல்லி சுத்துறீங்க அப்படின்னா, டேய் அந்த பக்கம் போட, மாத்திரை வாங்கிட்டு வந்தா வர மாட்டேங்கிறா, கோயிலுக்கு கூட்டு போடானா கூட்டு வைக்க மாட்டேங்கிறான், வந்து மூஞ்சில நெருப்ப காட்டிட்டு இருக்கான், தூரம் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி விடுவான். ஆமாவா இல்லையா? அது அந்த மாதிரி நம்ம வந்து கடவுளை வழி பண்ணோம் அப்படின்னு என்ன பண்ண தேவையில்லை. நீங்க போய் தீபம்லாம் அதுக்காக நீங்க கோயில போய் சொல்லிடாதீங்க, பல்ராம் தீபம் ஏன் ஏத்துன்னு புரிஞ்சு பண்ணுங்க, வேற ஒன்றும் கிடையாது. இப்ப தீபம் ஏத்துறோம்னா அதுல என்ன வேணும், கண்டிப்பா நெய் இருக்கணும் இல்லையா, நெய் தான் முக்கியம். அதுல
நெய் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. நெய் அப்படிங்கிறது என்ன பண்ணக்கூடாது, கடையில் போய் வாங்கிட்டு வரக்கூடாது. நெய் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் எல்லார் வீட்லையும் மாடு இருக்கும், 1-2 மாடு வச்சுருப்பாங்க. அந்த மாட்டிலேருந்து பால் எடுப்பாங்க. பால் எல்லாரும் குடிச்சது போக கொஞ்சமாக மிஞ்சும். அதை தயிர் ஆக்குவாங்க, அதை மோர் ஆக்குவாங்க, அதை வெண்ணெய் கடைவாங்க. அந்த வெண்ணெய் என்ன பண்ணுவாங்க, தினசரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு வருவாங்க. மாதத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, அது எல்லாத்தையும் உருக்குவாங்க. உருக்கும் போது நல்லா கம கம கமன்னு ஸ்மெல் வரும். நினைச்சிட்டு இருப்பாங்க நீங்க நெய் சாதம் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இல்ல, அந்த நெய் யாருக்கு ஊத்தணுமா, தீபத்துக்கு ஊத்தணுமா. இப்பதான் பிரச்சனையே நமக்கு இல்லையா. நம்மள என்ன பண்றோம், கடைக்கு போறோம், நெய் கொடுங்க சார். எதுக்கு சார், சாப்பிட்றதுக்கா தீபத்துக்கா? சாப்பிட்றதுக்குன்னா எவ்வளோ, தீபத்துக்குன்னா எவ்வளோ? சாப்பிட்றதுக்குன்னா 1500 ரூபா, தீபத்துக்குன்னா 300 ரூபா. 300 ரூபாய தாங்க போதும். எங்க சாமி 300 ரூபா தீபம் தான், 300 ரூபா நெய் தான் சாப்பிடும். நம்ம சாப்பிடும் போது மட்டும் 1500 ரூபா கிடையாது. எவ்வளோ விலை இருந்தாலும் பரவாயில்ல, பியூர் நெய்யா வேணும், சுத்தமான A2 நெய் வேணும். நேராக பாலில் படியிலிருந்து என் பிளேட்டுக்கு வர மாதிரி ஹேண்ட் சேர்ந்து தீயா வரும்னு நினைக்கிறோம். ஆனால் சாமிக்கு போகும்போது மட்டும் டால்டாவோ அது என்ன கன்றாவியோ சாப்பிட்டோம். ஏன்னா கடவுள் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் அதை சுத்தப்படுத்துவார். அது கூட போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண, எல்லாரும் தீபம் ஆயில் ஒன்று வாங்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. 150 ரூபா கொடுத்தா 1 லிட்டரு அதை பாட்டு ஊற்றிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் தீபம் ஏற்றுறதுக்கான வழிமுறையே கிடையாது. தீபம் ஏன் ஏற்ற சொல்றாங்க அப்படின்னா, நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருக்கோம்ல, எது எது நெய். நெய் அந்த காலத்தில் பணம் வந்து பெருசாக சொல்லலை, அது முடிஞ்சு போயிடுச்சு. பிரசாதம் வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா அவர் வந்து என்ன திட்டுவார், பிரசாதம் கொடுக்காம அமுச்சு விட்டுட்டீங்களே என் கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னு எதுக்காக விளக்கு ஏற்றுறோம், பகவானுக்கு நம்ம காட்டுறோம். என்ன காட்டுறோம், நான் அனுபவிப்பதற்காக ஒன்று செஞ்சு வச்சிருக்கேன்ல, அதை யாருக்கு கொடுக்கணும், பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணும் அப்படின்ற புத்தியோட கொடுத்தோம் அப்படின்னா தீபம் ஏற்றுறதுல பிரயோஜனம் இருக்கு. புரியுது இல்லையா? அவங்க தீபம் ஏற்றுறோம்னு சொல்லிட்டு இது போல ஒவ்வொன்றுக்கு என்ன இருக்கு, நம்மளுக்கு அர்த்தம் இருக்கு. அதனால இருக்குல்ல உத்தமமான விஷயம் என்னன்னா, மந்திரம் சொல்லிட்டு போயிருந்தா. ஏன்னா இதுக்கு விலையும் கிடையாது, நீங்க எந்த செலவும் பண்ண வேண்டியது கிடையாது, எல்லாரும் சொல்லிடலாம். சரி, மறுபடியும் உங்க எல்லாருமே அடுத்த ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். எப்போ பார்ப்போம் தெரியல, பட் அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ சின்ன ஆரத்தி இருக்கும். ஆரத்தி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே பிரசாதம் இருக்கு. ஏதாவது கஷ்டமான ப்ரோக்ராமா என்ன இது? கீர்த்தனை பண்ண போறோம், கொஞ்ச நேரம் கேட்க போறோம், அப்புறம் பிரசாதம் சாப்பிட போறோம், அவ்வளவுதான். இது ரொம்ப சந்தோஷமான ப்ரோக்ராம். இதை விட ஒரு எளிமையான சந்தோஷமான ப்ரோக்ராம் எங்கே இருக்காது. தினசரி பண்ண போறோம், இது அவ்வளவுதான். நாங்கள் தினசரி பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, வீக்லி ஃபுல் டே தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லா நாளும் பண்ணிட்டு இருக்கோம். எங்கெல்லாம் வீடு இருக்கோ, யாரெல்லாம் எனக்கு போன்ல கான்டாக்ட் இருக்கோம், ஒரு நாள் நம்ம அதான் அசோசியேட்ல வந்து ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை. ஆமா, இப்ப நம்ம என்னோட சார்ந்தவங்கன்னா வெள்ளிக்கிழமை. அப்படி கிடையாது. நாளைக்கு மதுரேஸ்வரி மாதாஜி வீட்டில் பண்றோம், அடுத்த நாள் ஒருத்தங்க வீட்டில் பண்ண போறோம், அடுத்த நாள் மணிகண்டன் வீட்டில் கூட கூப்பிடலாம், அவர் தெரியாது. ஸோ இப்படி என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டில் ஃபோன் பண்ணி நானே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எங்களை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கூப்பிடவே மாட்டாங்க. நாங்களாம் என்ன பண்ணி ஆகணும், கதவை தட்டி உள்ள நுழைஞ்சாகும். இது டேங்க்லெஸ் டாஸ்க் தான். நீங்க ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து ஊசி போடுறவங்க வருவாங்க, இந்த தடுப்பூசி போடுறவங்க வருவாங்க. அன்னைக்கு நினைப்பா, ஐயோ இன்னைக்கு ஏன்டா ஸ்கூலுக்கு வந்தோம், ஊசி போடுறவங்க வந்துட்டாங்களேடான்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடுவாங்க. ஊசி போட்டு தான் ஆகணும், போட்டாதான் நம்ம உடம்புக்கு நல்லது. அது போல எங்களை பார்த்தா எல்லாரும் எதாவது நினைப்பாங்க, ஃபர்ஸ்ட் பார்த்து மிரண்டு தான் ஓடுவாங்க. அப்புறம் கீர்த்தனை பண்ண எல்லாருக்கும் பிடிச்சு போயிடும். கீர்த்தனை நல்லா தான் இருக்கும். கீர்த்தனை பிடிச்சிருந்தது எல்லாருக்குமே? ஹலோ, இருந்துச்சா இல்லையா? கீர்த்தனை பிடிச்சிருக்கு. ஸோ அதனால ரொம்ப நம்ம டைம் எடுத்துக்க வேண்டாம், ஃபினிஷ் பண்ணலாம். மறுபடியும் நம்ம அடுத்த ப்ரோக்ராம். ஹரே கிருஷ்ணா.